ஒரு காலமும் இல்லாத வெள்ளம் வந்து நம்மட வீடெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டு இன்னும் யாரும் இல்லை. கேட்க பார்க்கையும் ஆக்கள் இல்லை, பார்க்கறதுக்கும் ஆக்கள் இல்லை. என்ன செய்யற? நம்மட நிலவரம் இப்படி இருக்கு. நம்மட நிலவரம் மட்டும் இல்ல, ஊராக்கள்ற இந்த உலகத்துல வாழ்ற இந்த வெள்ளம் வந்த எல்லா மக்கள்ற நிலையும் இப்படித்தான் இருக்கு. திண்டுக்க சோத்துக்கு வழி இல்லை, பள்ளிக்க படுக்கணும், வீட்டுக்க படுக்கலாம். பள்ளிக்க போனா அங்கேயும் வெள்ளம் மாறிக்கு. என்ன செய்யற? இதை நினைச்சு ஒரு கவிதை ஒன்று எழுதினா இரவு. அதைத்தான் அவங்களோட ஒரு பகிர்ந்து கொள்ளணும் என்று நினைக்க. வேற என்ன செய்யற? இதைத்தான் செய்யலாம். வந்த வெள்ளம் படிவதற்குள் பல நாள் செல்லும். வந்த வெள்ளம் படிவதற்கு பல நாள் செல்லும். சொந்த பந்தம் பல வசதியாயிருந்தும் என் வாசல் வந்து எட்டி பார்க்க மனமில்லை. 8 நாள் பட்டினியா கிடந்தோம், ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை. இந்த வெள்ளம் கொஞ்சம் தேர்தலுக்கு முந்தி வந்திருந்தா, இந்த வெள்ளம் கொஞ்சம் தேர்தலுக்கு முந்தி வந்திருந்தா சேவையாளன் யார், தேவையில்லாதவன் யார் என்று தேடி கண்டிருப்போம். இனி வெள்ளம் வடிந்தோடி வீட்டுக்கு வந்து வீடு வாசல் துப்புரவு செய்து பழைய மாதிரி வருவதற்கு பல நாள் செல்லும். இனி இந்த வெள்ளம் வடிந்து வீட்டுக்கு வந்து வீடு வாசல் துப்புரவு செய்து பழைய மாதிரி வருவதற்கு பல நாள் செல்லும். இந்த மழை வெள்ளத்தில் உதவாத பல பேர் பல நாட்கள் சென்ற பின்பு உலருணவு பொருட்கள் என்று அரிசி பருப்பு சீனியோட ஊருக்குள் உலா வருவார்கள். என்ன? இந்த வெள்ளத்துக்கு உதவாத பல பேர் பல நாட்கள் சென்று உலர் உணவு பொருட்கள் என்று ஊருக்குள் உலா வருவார்கள். அரிசி பருப்பு சீனி என்று உலருணவு பொருட்களுடன் ஊருக்குள் உலா வருவார்கள். அதை படம் பிடிச்சி பேஸ்புக்கில் போட்டு லைக்கும் வாங்குவார்கள். வெள்ளம் வந்து வெடிச்ச வீட்டு சுவர், வெள்ளம் வந்து வெடிச்ச வீட்டு சுவர் அப்படியே இருக்கும். எங்கள் உள்ளம் மட்டும் உள்ளுக்குள்ள குமுறிக்கொண்டே இருக்கும். இது எப்படி இருக்கி? இது இப்பதான் எழுதின இந்த கவிதை. நம்மட வாசல் வீடுகளை பார்த்தேலா? என்ன செய்யறன்னு பாருங்க. இருந்த ஆடு மாடு கோழி இஞ்சத்து போயிட்டு இந்த நாய் மட்டும்தான் மிச்சமா கிடக்கு. நான் வளர்த்த ராஜா.